360. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சென்னையிலிருந்து இன்று 3142 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. சென்னையில் பணியாற்றும் பலர் வார இறுதி நாட்களுடன் சேர்த்து பொங்கல் விடுமுறையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதற்கேற்ப சென்னையிலிருந்து இன்று வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1050 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பல்வேறு முக்கிய ஊர்களில் இருந்து இன்று கூடுதலாக 1100 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நாளையும் சென்னையிலிருந்து வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாக 1030 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு முக்கிய ஊர்களில் இருந்து நாளை கூடுதலாக 1550 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் மற்றும் இதர வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்த்து திருப்போரூர், கேளம்பாக்கம், செங்கல்பட்டு அல்லது வண்டலூர் வெளிவட்ட சுற்றுச்சாலை வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாடு நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதின் கட்கரி, மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின்படி சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு குறைந்தது 7 நாட்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். காப்பீடு இல்லாதவர்களுக்கும் கூட குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்று கூறினார். மேலும் விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்பவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். அசாம், உத்தராகண்ட், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் வெற்றியடைந்திருப்பதாகவும் இத்திட்டத்தை பிரதமர் மோடி விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். மகரவிளக்கு பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகள் தான் இவை. மகரவிளக்கையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை கடந்த 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதற்கு மறுநாள் முதல் வழக்கமான பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. உடனடி தரிசன முன்பதிவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தற்போது தினசரி 1 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பம்பை முதல் சன்னிதானம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் 10 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை காணப்படுகிறது. வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஜோதியை காண சாமி தரிசனத்துக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இப்போதிருந்தே சபரிமலையில் ஆங்காங்கே முகாமிட்டு தங்கி வருகின்றனர். இதனால் சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. சென்னை ஆலந்தூரில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, வேட்டி, சேலை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 2,22,91,730 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 3000 ரூபாய் ரொக்கத்தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் கையால் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக சென்னை ஆலந்தூர் நசரத்புரம் மக்கள் தெரிவித்துள்ளனர்.
பொங்கல் திருநாள் முன்னிட்டு எங்களுக்கு சிஎம் கையால் வாங்கினது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 1 கிலோ அரிசி 1 கிலோ பச்சரிசி வேஷ்டி சேலை 3000 ரூபாய் கொடுத்தது, ஒரு முழு கரும்பு கொடுத்ததால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிஎம் கையால் வாங்கினதால. எவ்வளோ பணம் வாங்கியிருக்கியா? 500, 600, சந்தோஷமா? பொங்கல் எப்படி? நல்லா ஓடும், நல்லா பொங்கல். எங்கள் ஊரில் இது வரைக்கும் இந்த ஏரியாவை பார்த்தவங்க கிடையாது எங்களுக்கு. ஆனால் எங்கள் முதல்வர் ஐயா வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னது பொங்கல் பரிசு அரிசி ஜாமான் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, படம் வேஷ்டி கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க. செலவுக்கு தான் பொங்கல் கொண்டாடி பசங்களுக்கு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கை அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை பொத்துவில் திரிகோணமலை இடையே மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்யும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை மற்றும் மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. நாளை திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் சேர வாய்ப்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதன்கிழமை இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணி அமையும் என்று கூறிய அமித்ஷாவின் கருத்துக்கும் விளக்கம் அளித்தார். அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்லியாச்சுல. ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தினகரன் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது முடிவு? அப்படிப்பட்ட எண்ணம் மீண்டும் கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. மேலும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி முழுவதும் அமைந்தவுடன் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணைந்ததை அடுத்து டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் டிடிவி தினகரன் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தார். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு டெல்லியில் இருந்து சென்னைக்கு இபிஎஸ் திரும்பிய நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பெங்களூரு வழியாக டெல்லிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தினகரன் சந்தித்ததாகவும் என்டிஏவில் மீண்டும் சேர பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்றே குறிப்பிட்டு வந்த டிடிவி தேர்தல் நேரத்தில் துரோகி யார், எதிரி யார், நண்பன் யார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமமுக பொதுக்குழுவில் தினகரன் கூறிய நிலையில் இபிஎஸ்ஐ தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு வைக்கப்பட்ட பேனர் விழுந்ததில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் காயமடைந்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ந்துள்ளது. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த தனசேகரன் என்பவர் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியராக உள்ளார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தபால்காரர் வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் படத்தின் பேனர் தனசேகரன் மீது விழுந்தது. இதில் நிலை தடுமாறிய அவர் அங்கிருந்து வாய்க்காலில் விழுந்து மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கினார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது சென்னையில் உள்ள மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அரியாங்குப்பம் போலீசார் தாவேக்கு நிர்வாகி செல்வா, கார்த்திக், அருண்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் பிரவீன், சச்சின் உள்ளிட்ட 7 பேரை தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மார்கழி மாதம் பூர நட்சத்திரத்தையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாபரணங்கள், மாலை அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து இழுத்து செல்ல காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக கூடுதலாக 4 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மைசூருவில் இருந்து இன்று மற்றும் 13ஆம் தேதிகளில் மாலை 6:35 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியில் இருந்து நாளை மற்றும் 14ஆம் தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 7:45 மணிக்கு மைசூருவை அடையும். இதேபோன்று பெங்களூருவில் இருந்து கொல்லத்திற்கு வரும் 13ஆம் தேதி இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் கொல்லத்தில் இருந்து 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சிறப்பு ரயில் பெங்களூருவுக்கு இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து இன்றிரவு 7:15 மணிக்கு கண்ணூருக்கும், மறுமார்க்கத்தில் கண்ணூரில் இருந்து நாளை காலை 11:30 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்டிற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து வரும் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கண்ணூருக்கும், மறுமார்க்கத்தில் கண்ணூரில் இருந்து வரும் 14ஆம் தேதி பெங்களூரு கண்டோன்மெண்டிற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. சென்னையில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆளுநர் RN ரவி பொங்கல் வைத்து வழிபாடு செய்த காட்சிகள் தான் இவை. ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. ஆளுநர் RN ரவி உரியடித்து உற்சாகமாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் மக்கள் மாளிகை ஊழியர்களுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த ஆளுநர் ரவி பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். பண்ணி இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து மனக்கசப்பாக தான் போட்டிருந்தாங்க. அதனால் அது பதிவு நாங்கள் நீக்கிட்டோம். அதுக்காக 3 பேர் நாங்கள் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். இனி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி செயலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் உருவாக்கிய இந்த இளைஞர்கள் மன்னிப்பு கேட்டு தற்போது வீடியோ வெளியிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த 2ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது கல்லூரி மாணவர்கள் 3 பேர் நடராஜர் கோயில் வளாகத்தில் சினிமா பாட்டிற்கு நடனமாடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டனர். இதற்கு பக்தர்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் 3 இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனை அறிந்த கல்லூரி மாணவர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டனர். கடவுளை இழிவுபடுத்தணும், இல்லை பக்தர்கள் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்தெல்லாம் போடல. நாங்கள் சொந்தமாக ஒரு டான்ஸ் டீம் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான கோவில் ஃபங்க்ஷனில் ஆடுறது தான் எங்களோட வேலை. இந்த மணி நேரத்தில் அந்த ரீல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தால் தான் நாங்கள் இது பண்ணோம். இந்நிலையில் 3 கல்லூரி மாணவர்களையும் காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான வழித்தடத்தில் போரூர் முதல் வடபழனி வரையில் இன்று சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான வழித்தடம் 26 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைய உள்ளது. வடபழனி மெட்ரோவை கடந்து செல்லும் வகையில் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் பூந்தமல்லி பைபாஸ் முதல் போரூர் சந்திப்பு வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டு இறுதி ஒப்புதல் பெற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே போரூர் முதல் வடபழனி வரையிலான 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டுவிட்ட நிலையில் இதர பணிகள் இரவு பகலாக நடைபெறுகிறது. இந்நிலையில் போரூர் முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்தில் இன்று சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. சோதனை ஓட்டம்
ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தால் பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரை மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை ரயில்கள் அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லும். ஆனால் போரூர் முதல் கோடம்பாக்கம் வரையில் ரயில் நிலைய பணிகள் நடைபெற்று வருவதால் நேராக வடபழனிக்கு இயக்கப்படும். இதனால் அடுத்த மாத இறுதிக்குள் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய இடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆவணங்களை எடுத்து சென்றார். மேற்கு வங்கத்தில் உள்ள ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது அம்மாநில முதலமைச்சர் அங்கு அவசரமாக வந்த காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள ஐபாக் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர் பிரதீக் ஜெயின் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஐடி பிரிவு தலைவராகவும் பிரதீக் ஜெயின் இருக்கும் நிலையில் அவரது இல்லத்திற்கு மம்தா பானர்ஜி அவசரமாக வந்தார். பின்னர் கையில் ஆவணங்களுடன் வெளியே வந்த மம்தா பானர்ஜி அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த சோதனையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்துவதாக தெரிவித்தார். இந்நிலையில் நிலக்கரி கடத்தல் விவகாரத்தில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக மேற்கு வங்கம் மற்றும் டெல்லியில் சோதனை நடந்ததாகவும் அப்போது மம்தா பானர்ஜி வந்து அதனை தடுத்ததாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. எந்த கட்சியையும் குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அத்துமீறி சோதனை நடத்தியதாக இடி அதிகாரிகள் மீது மேற்கு வங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே தானியங்கி முறையில் கதவுகள் மூடிக்கொண்டதால் காருக்குள் சிக்கிக்கொண்ட குழந்தை பரிதவித்த காட்சிதான் இது. படுதோடு பகுதியில் அனிதா என்பவரின் 1.5 வயது குழந்தை இவான் தனது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவை திறந்து சாவியுடன் உள்ளே சென்றதாக தெரிகிறது. அப்போது தானியங்கி கதவு தானாக மூடியதால் காருக்குள் குழந்தை சிக்கிக் கொண்டது. இதனை அறிந்த குழந்தையின் தாய் அனிதா சிறிது நேரம் பரிதவித்து போனார். குழந்தையை மீட்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது முடியாமல் போனது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மீட்பு குழுவினர் நவீன இயந்திரத்துடன் காரின் கண்ணாடியை இறக்கி கதவை திறந்து குழந்தையை மீட்டனர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 500% இறக்குமதி வரி விதிக்கும் மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இதனை கண்டித்து இந்தியா மீதான வரியை 25% அமெரிக்கா உயர்த்தியது. இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளுக்கு 500% இறக்குமதி விதிக்கும் மசோதாவை குடியரசுக் கட்சியின் லிண்ட்சே கிரஹாம் மற்றும் ஜனநாயக கட்சியின் ரிச்சர்ட் ப்ளூமென்ஸ் ஆகியோர் கொண்டு வந்துள்ளனர். இந்த மசோதாவிற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி ஆகிய இரு தரப்பிலிருந்தும் 80க்கும் மேற்பட்ட செனட்டர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த மசோதா அடுத்த வாரமே வாக்கெடுப்புக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் ஜவுளி தயாரிப்பு நிறுவனங்கள், மருந்து, ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மட்டுமின்றி ஐடி உள்ளிட்ட சேவை வழங்கும் நிறுவனங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று அஞ்சப்படுகிறது. Lollipop Star utilizes a bone conduction technology. Eats lollipop, and you're able to listen in your mouth, and where you can actually hear music. இனிப்போடு இசையையும் தரும் லாலிபாப்பை சாப்பிட்டவர்கள் உற்சாகம் அடையும் காட்சிகளை இவை. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நுகர்வோர் மின்னணு சாதன கண்காட்சி நடந்து வருகிறது. இதில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள லாலிபாப் ஸ்டார் என்ற நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள லாலிபாப் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த லாலிபாப் மிட்டாயை வாயில் வைத்தவுடன் இனிப்பு மட்டுமல்ல, அதனுடன் இசையையும் அனுபவிக்க முடியும். எலும்பு வழி ஒளி கடத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாத்தியமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. Close your ears where you can ஒளியை காதுகள் வழியாக அல்லாமல் நேரடியாக மூளைக்கு கடத்துவதே இந்த தொழில்நுட்பமாகும். லாலிபாப் வாயில் அசையும் போதெல்லாம் அதற்கு ஏற்ப ஏகான், ஐஸ் ஸ்பைஸ் ஆகியோரின் பாடல்கள் கேட்பதால் அதனை சாப்பிட்டவர்கள் உற்சாகமடைந்தனர். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் கோப்பையை ஆஸ்திரேலிய அணி வென்று மீண்டும் தக்க வைத்துக் கொண்டது.
இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் விளையாடியது. மொத்தம் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி முதல் 3 போட்டிகளையும் கைப்பற்றியது. 4வது போட்டியை இங்கிலாந்து தன்வசப்படுத்தியது. கடைசி மற்றும் 5வது போட்டி சிட்னியில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 384 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 160 ரன்களை அடித்தார். தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 567 ரன்கள் எடுத்த நிலையில் அனைவரும் ஆட்டமிழந்தனர். 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 342 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி விளையாடியது. அந்த அணி 31.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டியது. இதன் மூலமாக 4-1 என்று இந்த தொடரில் ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலியா கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கடந்த ஆண்டை விட அதிகமான காளைகள் பங்கேற்க உள்ளன. மதுரை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க மொத்தம் 15,000 காளைகள், 5,000 காளையர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் ஆடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு கடந்த புதன்கிழமை மாலை தொடங்கியது. அதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அவனியாபுரத்தில் 3,090 காளைகளும், பாலமேட்டில் 5,747 காளைகளும், அலங்காநல்லூரில் 6,210 காளைகளும் பங்கேற்க முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 2,415 காளைகள் கூடுதலாக பங்கேற்க உள்ளன. இதேபோன்று அவனியாபுரத்தில் 1,849 மாடுபிடி வீரர்களும், பாலமேட்டில் 1,913 மாடுபிடி வீரர்களும், அலங்காநல்லூரில் 1,472 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களின் சான்றுகள் முழுவதுமாக சரிபார்க்கப்பட்ட பின்னரே தகுதியான நபர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முறைகேட்டை தடுக்கும் வகையில் QR கோடுடன் கூடிய டோக்கன் பதிவிறக்கம் செய்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்பட உள்ளனர். போலியான டோக்கன்களை பயன்படுத்துவது தெரிய வந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். பாளையங்கோட்டை அருகே உள்ள கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் விமர்சையாக நடந்த காட்சிகளே இவை. நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தை திருநாளையொட்டி இந்த கல்லூரியில் தமிழ் நிறை பொங்கல் என்ற தலைப்பில் கொண்டாட்டங்கள் நடந்தன. இதில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் கல்லூரி முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அனைவரும் பாரம்பரிய முறைப்படி பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். நாங்க தமிழர்களோட பண்பாடுகளை எடுத்துக்காட்ட விதமா கலாச்சாரத்தோட சேலை வேஷ்டி இந்த மாதிரிலாம் இது பண்ணி செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல செலிப்ரேட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, என்ஜாய் பண்றோம். ரொம்பவே என்ஜாய் பண்றோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நீட் இந்த மாதிரி ஜேர்னிக்கு அப்புறமா ஒரு என்ஜாய்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நண்பர்களுடன் பொங்கல் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 20 காசுகள் சரிந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 2,000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் இயங்கி வருகின்றன. இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. உற்பத்தி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த மாதம் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டது. உற்பத்தி அதிகரிப்பு, மார்கழி மாதம் என்பதால் முட்டை சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போது 20 காசுகள் குறைந்து நாமக்கலில் ஒரு முட்டை கொள்முதல் விலை ₹5.60 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களில் முட்டை கொள்முதல் விலை 80 காசுகள் சரிந்துள்ளது. இதேபோல பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ₹142 முட்டை கோழி 1 கிலோ ₹90 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய சாட்சிகளிடம் விசாரணையை முடித்த சிபிஐ தரப்பு ஆவணங்களை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. 2020ஆம் ஆண்டில் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் முக்கிய சாட்சிகளிடம் விசாரணை முடித்து அதன் ஆவணங்களை
ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கேள்வி எழுப்புவதற்காக விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். இந்நிலையில் தனது தந்தை மற்றும் தம்பி மரணத்திற்கான நீதியை எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஜெயராஜின் மகள் பெர்சி வேதனை தெரிவித்துள்ளார். 5 ஆண்டு காலங்கள் நாங்கள் இதற்காக அலைகிறோம். எங்களுக்கான நீதி இன்னும் ஒரு 3 மாத காலங்கள்ல எங்களுக்கு நீதிமன்றத்தில் கிடைக்கும் சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தை தான் நம்பியிருக்கோம். தீர்ப்புக்காக 5 ஆண்டுகளாக காத்திருப்பதாகவும் இரக்கமற்ற முறையில் நடந்து கொண்டவர்களுக்கு உரிய தண்டனையை 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் நேற்று தொடங்கிய புத்தக காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சென்னை புத்தக காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புத்தக வாசிப்பு மூலம் அறிவுத்தி பரவட்டும் என தெரிவித்துள்ளார். நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் 49வது புத்தக காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து புத்தக அரங்குகளை பார்வையிட்டார். முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருதுகளை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் 6 எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய முதலமைச்சர், தொழில்நுட்ப உலகில் வாசிக்க எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தாலும் புத்தக பக்கங்களை புரட்டி படிக்கும் போது புது ஒளி பிறக்கும் என்றார். 2 இளைஞர்கள் சந்திச்சுட்டா இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னன்னு புத்தகங்களை மையமா வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும். புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும், அறிவுத்து பரவணும். தனக்கு அன்பளிப்பாக வந்த 4 லட்சம் புத்தகங்களை பல்வேறு நூலகங்களுக்கு அனுப்பி புத்தகங்கள் பகிர்வதை ஒரு இயக்கமாகவே செய்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் இன்று சந்தித்து முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக நேற்று முன்தினம் இணைந்தது. உடனடியாக டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்து பேசுகிறார். முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் EPS அவர்கள் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து நானும் அண்ணன் EPS அவர்களை சந்தித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பது. இந்த சந்திப்பின் போது கூட்டணி குறித்தான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தொகுதி பங்கீடு குறித்தும் கூட்டணியில் தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பாமக பெயரில் அன்புமணியிடம் கூட்டணி வைப்பது நீதிமன்ற அவமதிப்பு என கூறியுள்ள ராமதாஸ், அன்புமணி ஒரு மோசடி பேர்வழி என்றும் விமர்சித்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றார். தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடம் இருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கொம்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர்வழி. இதனிடையே தேர்தலில் யாருடன் கூட்டணி எனும் செய்தியாளர்களின் கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. தை பிறக்கும், அது பொறுமையாக இருக்கும். கடலூரில் இன்று நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முக்கிய முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கவுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்றுகிறார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு முறையில் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் அது குறித்த முடிவை கடலூர் மாநாட்டில் அறிவிக்க உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதன்படி கூட்டணி குறித்த முக்கிய முடிவை இன்று அறிவிக்க உள்ளார். இதனால் இந்த மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக மாநாட்டிற்காக சுமார் 150
50 ஏக்கரில் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் கட்சி கொடிகள் நடப்பட்டுள்ளன. மஞ்சள், சிவப்பு, கருப்பு உள்ளிட்ட வண்ணங்களை கொண்ட கம்பளங்கள் விரிக்கப்பட்டு தொண்டர்கள் அமர்வதற்காக நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கான பணிகளை கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் ஆய்வு செய்தார். மாநில அளவிலான மாநாடு என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடங்கினர். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட போதிலும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி இருவின் மேம்பாலத்தில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆசிரியர்களை காவலர்கள் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதேபோன்று சேலம் கோட்டை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணிக்கு வராமல் போராட்டம் நடத்துவோருக்கு சம்பளம் கிடையாது என்று அரசு எச்சரிக்கை விடுத்தும் ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்கிறது. இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் என நீதிமன்றத்தில் இயக்குனர் RK செல்வமணி தெரிவித்துள்ளார். இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை என அவருக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இயக்குனர் RK செல்வமணி சாட்சியம் அளித்துள்ளார். மியூசிக் மாஸ்டர் என்ற இசை வெளியீட்டு நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தது. அதில் இளையராஜா இசையமைத்த பாண்டியன், குணா, தேவர் மகன் உள்ளிட்ட 109 திரைப்படங்களின் பாடல்கள், அந்த படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை இளையராஜாவின் மனைவி ஜீவா நடத்திய இசை நிறுவனத்துடன் தங்கள் நிறுவனம் காப்புரிமை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனால் தங்களது அனுமதியின்றி அந்த பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தயாரிப்பாளரும் இயக்குநருமான RK செல்வமணி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அதில் இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் என்றும் இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை எனவும் கூறினார். மேலும் பட தயாரிப்பாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட படத்தில் பயன்படுத்துவதற்கான உரிமையை மட்டுமே அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் 20ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த மீன் வியாபாரியும் அவரது மனைவியும் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள யாக்கப்பன்பட்டியை சேர்ந்தவர் ஜெய்சுராஜ். இவர் நேற்று மாலை கொசவப்பட்டி பகுதியில் மீன்கடை வைப்பதற்கு இடம் பார்த்த பின்னர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். RMDC காலனி அருகே வந்தபோது பின்னால் வந்த கார் ஜெய்சுராஜின் வாகனம் மீது மோதியது. இதில் நிலைகுலைந்து விழுந்த ஜெய்சுராஜை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொன்றுவிட்டு தப்பினர். அதற்கு அடுத்த சிறிது நேரத்தில் யாக்கப்பன்பட்டியில் உள்ள அவரது 2வது மனைவி தீபிகாவும் வெட்டி கொல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரின் சடலங்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பிரமுகருமான மாயாண்டி ஜோசப் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. மாயாண்டி ஜோசப் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெய்சுராஜ் ஜாமீனில் வெளியே வந்து மீன்கடை நடத்தப்போவதாக கிடைத்த தகவலின் பேரில் மாயாண்டி ஜோசப்பின் ஆதரவாளர்கள் ஜெய்சுராஜையும் அவரை ஜாமீனில் எடுத்த மனைவியையும் வெட்டி சாய்த்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் R. சுரேஷ்குமார் மற்றும் AD ஜெகதீஷ் சந்திரா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி சார்பில் கடைகளின் ஒதுக்கீடு தொடர்பான திட்ட வரைபடத்தை தாக்கல் செய்தனர். அவற்றை ஆய்வு செய்த நீதிபதிகளிடம் கடந்த உத்தரவின் அடிப்படையில் கடைகளின் எண்ணிக்கையை 1417 1066 குறைத்திருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மெரினாவில் உணவுப் பொருட்கள், பொம்மை கடைகள், ஃபேன்சி கடைகள் என 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து குலுக்கல் முறையில் கடைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இந்தியாவிலேயே மெரினாவில்தான் அதிக கடைகள் இருப்பதாகவும் கடற்கரையை வணிக வளாகமாக மாற்றாதீர்கள் என்றும் கூறிய நீதிபதிகள் கேரளாவில் உள்ள கோவலம் கடற்கரை வெளிநாட்டில் உள்ளது போல இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் சென்னை மெரினா கடற்கரை அதுபோன்று இல்லை என்று வருத்தம் தெரிவித்தனர். நீலக்குடி பகுதியாக மெரினா சான்று பெற்றதற்கு தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்து வழக்கின் விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.
லேப்டாப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்க. நிறைய அட்வைஸ் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். இதில் நிச்சயம் படம் பார்ப்பீங்க, நிச்சயம் கேம்ஸ்லாம் ஆடுவீங்க. அதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த லேப்டாப் கிடையாது. இதை இன்னும் பயனுள்ளதாக, உங்களுடைய படிப்புக்கு பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். உலகம் உங்கள் கையில் திட்டத்தில் மடிக்கணினி பெற்ற மாணவிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய அறிவுரைதான் இது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 19 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் பிராட்வே பகுதியில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் நவீன கல்வியரங்கம் கட்டும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் அதே கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கல்வி எவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தெரிவித்தார். பெண்களுடைய கைகளில் இருந்து கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் புத்தகத்தை மட்டும் இல்ல, கூடவே இன்னைக்கு லேப்டாப்பையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, MP தயாநிதி மாறன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் உட்பட 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக விண்ணப்பிக்க வரும் 18ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம்களில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றை வாக்காளர்கள் மேற்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நூதன முறையில் நகை திருட்டில் ஈடுபட்டவர்கள் பிடிபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வெவ்வேறு கடைகளில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு புதன்கிழமை அன்று விசாகப்பட்டினத்தில் செயல்படும் வெங்கடேஸ்வரா ஜுவல்லரிக்கு சென்ற பெண்கள் நகை எடுப்பது போல நாடகமாடி திருட்டில் ஈடுபட்டனர். CCTV காட்சிகள் மூலம் இதனை கண்காணித்த ஊழியர்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். இதேபோன்று வியாழனன்று கஜுவாகா ஹோம் என்ற கடையில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தலைமுடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பண்டிகையை முன்னிட்டு நகைக்கடைகளில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை மூடுபனி சூழ்ந்த காட்சிதான் இது. கடும் பனிமூட்டத்தால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் மண்டசூர் உள்ளிட்ட இடங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. நெருப்புகளை மூட்டி கடும் குளிரில் இருந்து மக்கள் தங்களை காத்துக் கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் தோடா மாவட்டத்தில் உள்ள பத்ரேவாவில் மலைகள் முழுவதுமாக பனிப்படர்ந்து காணப்படுகிறது. பீகார் முழுவதுமாக பகல்பூரில் எதிரே வருபவர்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கடுமையான பனிமூட்டம் நிலவியது. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கடுமையான பனிமூட்டம் ஏற்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற விவகாரத்தில் அமெரிக்காவால் பறிமுதல் செய்யப்பட்ட ரஷ்ய கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பலில் 3 இந்தியர்கள் சிக்கியிருப்பது தெரியவந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை அமெரிக்க படையினர் அந்நாட்டுக்குள் புகுந்து கைது செய்தது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் தடையை மீறி வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்களை அமெரிக்க கடற்படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் அட்லாண்டிக் பெருங்கடலில் ரஷ்ய கொடி கட்டிய எண்ணெய் டேங்கர் கப்பலை
அமெரிக்க கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அந்த கப்பலில் பயணம் செய்த 3 இந்தியர்கள், உக்ரைன் நாட்டினர் உட்பட 28 பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரஷ்யா, அது ரஷ்ய பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், பழிக்கு பழியாக அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம் என்றும் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது பற்றியும் யோசனை செய்வோம் என்றும் ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை அமெரிக்காவே கட்டுப்படுத்தும் என்றும், நீண்ட காலத்திற்கு வெனிசுலா எண்ணெயை சந்தைப்படுத்துவோம் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பனி படர்ந்துள்ள எட்னா எரிமலை நெருப்பு குழம்பை வெளியேற்றும் காட்சிகளே இவை. இத்தாலியின் எட்னா எரிமலை புத்தாண்டு தினம் முதல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. அங்கு கடுமையான குளிர் நிலவி வரும் பட்சத்திலும் எரிமலையிலிருந்து தொடர்ந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருகிறது. இந்நிலையில் அங்கு ஆய்வுக்கு செல்லும் எரிமலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மாலைக்குள் அனைவரும் எரிமலை பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும். குறிப்பிட்ட தொலைவுக்கு மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து மீண்டு வராத திலக் வர்மா நியூசிலாந்துக்கு எதிரான போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் திலக் வர்மா நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் முதல் 3 போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நியூசிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகள், 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்திய நட்சத்திர வீரர் திலக் வர்மா இடம்பெற்றிருந்தார். ஆனால் விஜய் ஹசாரே தொடரில் ஐதராபாத் அணிக்காக விளையாடிய திலக் வர்மாவிற்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நியூசிலாந்திற்கு எதிரான T20 தொடரின் முதல் 3 போட்டிகளில் திலக் வர்மா பங்கேற்க மாட்டார் என BCCI அறிவித்துள்ளது. ஓய்வு முடிந்து திலக் வர்மா பயிற்சிக்கு திரும்பிய பிறகு அவரது உடல் நலனை பொறுத்து எஞ்சிய 2 போட்டிகளில் விளையாடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே நியூசிலாந்திற்கு எதிரான தொடரில் விளையாடுவதற்கு ஸ்ரேயஸ் ஐயர் உடல் தகுதி பெற்றதாக BCCI தெரிவித்துள்ளது. எனவே T20 தொடரில் திலக் வர்மாவிற்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் இடம்பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,02,000 நிலையில் 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,800 ரூபாயாக இருந்த நிலையில் 50 ரூபாய் குறைந்து 12,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் அதிகரித்து வந்த வெள்ளியின் விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 2,72,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனிடையே இந்தியாவில் பங்குச் சந்தைகள் வியாழக்கிழமையன்று சரிவை கண்டன. அதன்படி சென்செக்ஸ் 780 புள்ளிகள் சரிந்து 84,180 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. நிப்டி 263 புள்ளிகள் சரிந்து 25,876 புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது. குறிப்பாக LND, டெக் மஹிந்திரா, TCS, டாடா ஸ்டீல்ஸ் உள்ளிட்ட பங்குகள் 2% மேல் சரிவை கண்டதால் முதலீட்டாளர்கள் கவலையடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஒரே நேரத்தில் 13 யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். வனத்திலிருந்து வெளியேறிய யானைகள் ராஜீவ்காந்தி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் திடீரென்று உலா வந்தன. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானைகளின் தடங்களை பின்தொடர்ந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் தேடிச் சென்றனர். அப்போது வயல்களில் அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் உள்ளிட்டவற்றை உடைத்து யானைகள் சேதப்படுத்தி இருந்ததை காண முடிந்தது. இரவு நேரம் முழுவதும் தேடுதல் வேட்டையில் இறங்கிய வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை விரட்டினர். தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களில் இருந்து மென்பொருள் ஏற்றுமதி நடப்பதாக மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களை திராவிட மாடலுக்கு சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தொழில்நுட்பம் என்பது குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கான கருவிகள் அல்ல என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களிலிருந்து மென்பொருள் ஏற்றுமதி
நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய STPயை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். பொருளாதாரத்தின் மைய அச்சாக தகவல் தொழில்நுட்பம் மாறியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். தொழில்நுட்பத்தை வெறும் பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமன்றி சமூக வளர்ச்சிக்காகவும் பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் 2 நாட்கள் பயணமாக வரும் 10ஆம் தேதி தமிழ்நாடு வரவிருக்கிறார். வரும் சனிக்கிழமையன்று கோவையில் உள்ள SNR ஆடிட்டோரியத்தில் பாஜக தொழில் பிரிவு சார்பில் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் கலந்து கொள்ளவிருக்கிறார். இதற்காக அவர் தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளார். இந்த வருகையின் போது பாஜக தேர்தல் பணிகள் உள்ளிட்டவை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவிருப்பதாக தெரிகிறது. இதேபோன்று அதிமுக பாமக கூட்டணி கட்சித் தலைவர்களை அவர் சந்திக்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் தற்போது பாமக இணைந்துள்ள நிலையில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் கூட்டணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தேசிய செயல் தலைவராக பதவியேற்ற பிறகு கடந்த மாதம் 20ஆம் தேதி தமிழகம் வழியாக புதுச்சேரி சென்ற நிலையில் நிதின் நவீன் 2வது முறையாக தமிழ்நாடு வருகிறார். உங்க கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களில் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும் உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1,91,00,000 குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்ற திட்டங்கள் மற்றும் கனவுகளை கண்டறிய எடுக்கப்படும் முன்மாதிரி முயற்சியாகும். இப்பணிக்காக மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த சுமார் 50,000 உறுப்பினர்கள் தன்னார்வலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தன்னார்வலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 முறை செல்வர். முதல் முறை விண்ணப்ப படிவத்தினை வழங்குவர். 2 நாட்களுக்கு பிறகு பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை சரிபார்த்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள கைபேசி செயலியில் பதிவேற்றம் செய்வர். பின்னர் அக்குடும்பத்திற்கு தனித்துவமான அடையாள எண்ணுடன் கூடிய கனவு அட்டையினை வழங்குவர். இந்த எண் மூலம் இணையதளத்தில் தங்களது கனவு அல்லது கோரிக்கையின் நிலை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார்.